அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக மூங்கில் நடனம் ஆயத்தமாக இருக்கிறபடியினால் அதை கண்டுகளிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். மூங்கில் நடனத்தை கண்டுகளிக்க உங்கள் அனைவரும் அன்பாய் அழைக்கிறோம். பணைய வச்சு ஆடுறாங்க. கால் மாட்டிச்சுன்னா கால் போச்சு. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். What is this? From whose culture it is? Actually, this is, they call it chero, but the one known as bamboo dance. It's a kind of celebration during like marriage in the culture of especially the Mizo. Well, they have in the olden times when they got celebrations of marriage, they dance with the male and the female. Thank you. சரி வந்துட்டாங்க. டீன்லாம் வந்துட்டாங்களா? டீனுங்க எல்லா டீனும் வந்துட்டாங்க. எல்லா டீனு டானு எல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு. சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சாமி வந்துட்டாரா? அதுதான் லைட்டா கேள்விக்குறியா இருக்கு. என்ன கேள்விக்குறியா இருக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, சாமி வந்துட்டாரான்னு தெரியல. ஏன் தெரியாது? எப்பவுமே அது கேள்விக்குறியா தானே இருக்கு. சாமி ஏன் கேள்விக்குறியா இருக்கு உங்களுக்கு? எல்லாரும் இங்க இருக்கும்போது அந்த நம்பர் 2 பேசுங்க. எல்லாத்தையும் இப்ப நம்ம கண்ணில் பார்க்குறோம், அதனால வந்துட்டாங்கன்னு சொல்றோம். சாமியை கண்ணில் பார்க்க முடியாதுல்ல, அதனால கரெக்டா தெரியல. ஆமா, சாமி அழைச்சாதான் வருவார். அழைச்சதான் வருவாரா? ஏன்பா? ஆமாண்ணே. ஆனா சாமி எப்படின்னு அழைக்கிறது? இல்லப்பா, எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் இங்க வந்துட்டா இங்க வரணும்ல. ஆமா, 2 பேர் 3 பேர் எங்க குடிக்கிறாங்களோ அங்க இருக்கணும்ல. இருக்கணும். இங்க இத்தனை பேர் கூடி இருக்கோம். அப்புறம் அந்த டயலாக் யார் சொல்லணும் கரெக்ட்டா? சரி, ஓகே, சரி கூப்பிடணும். ஆனா சும்மா கூப்பிட கூடாது, கொஞ்சம் தங்கராஜன் கூப்பிடுற மாதிரி சைஸா கூப்பிடணும். நைஸா கூப்பிடணும். சைஸா கூப்பிடணும். சைஸா கூப்பிட்டா தான் வருவார் சாமி, சும்மாலாம் வந்துட மாட்டாரு. சைஸா கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது சைஸா அப்படின்னா? அன்பா உறவா எல்லாரும் கூடி வந்து அழகா கூப்பிடணும். சரியா? இந்த ஃபெலோஷிப்ல நான் கொஞ்சம் அடிக்கடிக்கு கூப்பிடுறதுனால நான் கொஞ்சம் உரிமை எடுத்து நானே முதல்ல என்ன பண்றேன், கூப்பிட்டு பார்க்குறேன். வந்துடுவார். போன தடவை இந்த பாட்டு பாடும்போது வந்தாரு. நல்ல பாட்டு, ஒரு பாட்டு நானே எழுதி டியூன் பண்ண பாட்டு. அதனால திருப்பி அந்த பாட்டை பாடுறேன். அந்த பாட்டப்போ வந்துடுவார், நான் பார்ப்பேன். மலைகளில் இருப்பீர் என்றால் மலைகளிலும் நீர் இருக்கவில்லை, விண்ணில் இருப்பீர் என்றால் விண்ணிலும் நீர் புலப்படவில்லை. அலைந்தேன் திரிந்தேன் ஓய்ந்து போனேன், நாங்கள் கூடி வருகிற பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என உணர்ந்து கொண்டோம். நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம், உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். நாங்கள் அன்பாய் உறவாய் வந்தோம், உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். சாதாரண பாட்டு தான் இது, அதனால திரும்பி வாங்கி பாடலாம். நீங்க பாட்டு பாடும்போது
டேனி அவங்க மிஸ்ஸஸ் ஏன் உட்காந்துட்டாங்க, வாங்க நீங்களும் ஃபெலோஷிப்ல பண்ணுங்க. மாலை நேரத்தில் மங்கிய ஒளிதனில் மன்னவா உமை காண வந்தோம் பழ. மாலை நேரத்தில் மங்கிய ஒளிதனில் மன்னவா உமை காண வந்தோம். வாத்தியங்களின் ஓசை முழங்க ஆடி பாடி துதிக்க வந்தோம். வாத்தியங்களின் ஓசை முழங்க ஆடி பாடி துதிக்க வந்தோம். வேற்றுமைகளை உதறிவிட்டு கிறிஸ்துவின் உடலாய் கூடி வந்தோம். கிறிஸ்துவின் உடலாய் கூடி வந்தோம். வேற்றுமைகளை உதறிவிட்டு கிறிஸ்துவின் உடலாய் கூடி வந்தோம். திருமுகம் தனை காட்டணுமே, திருவருள் தந்து நிரப்பணுமே. நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி காண ஓடி வந்தோம். நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம். உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். வார்த்தையாலே அண்டத்தை படைத்தவா ஆற்றலோடு எழும்பிடுமே. வார்த்தையாலே அண்டத்தை படைத்தவா ஆற்றலோடு எழும்பிடுமே. சத்திய வாக்கே திருவுடல் எடுத்து அகத்தின் ஒளியை ஏற்றிடுமே. சத்திய வாக்கே திருவுடல் எடுத்து அகத்தின் ஒளியை ஏற்றிடுமே. வார்த்தையாலே அண்டத்தை படைத்தவா ஆற்றலோடு எழும்பிடுமே. வார்த்தையாலே அண்டத்தை படைத்தவா ஆற்றலோடு எழும்பிடுமே. சத்திய வாக்கே திருவுடல் எடுத்து அகத்தின் ஒளியை ஏற்றிடுமே. சத்திய வாக்கை திருவுடல் எடுத்து அகத்தின் ஒளியை ஏற்றிடுமே. தீமை எதிர்த்து போர் தொடுக்க ஆவியார் அருளை பொழிந்திடுமே. 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 திருமுகம் தனை காட்டணுமே, திருவருள் அன்பு நிரப்பணுமே. நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம். உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம். உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம். உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். நாங்கள் அன்பாய் உறவாய் கூடி வந்தோம். உந்தன் திருமுகம் காண ஓடி வந்தோம். சாமி வந்துட்டாரு. வந்துட்டாரா? வந்துட்டாரா? இவ்வளவு உருக்கமா பாடி சாமி வராம இருப்பாரு. உருக்கமா பாடினவங்க உள்ளெல்லாம் ஒழுங்காச்சா? அங்குறோனே அப்படின்னா என்ன பண்ணோம்? தயவு செய்து எழுதி வச்சிருக்கிற ஆள் வாங்க, முன்னாடி வாங்க. பர்மிஷன் கேட்டு தான் செய்வீங்களா எல்லாத்தையும்? சாமியை நம்புறியா? அவர் எல்லாத்தையும் படைச்சாரு நம்புறியா? இதை கேட்குறீங்க. இப்போ தயவு செய்து இளவரசர் சொல்லிட்டு செய்யுங்க. இருந்தாலும் அண்ணே, ஆ. சாமி நம்ம கும்பிடுறோம். ஆ. சாமி மேல நம்பிக்கை பற்றுறுதி நமக்கு இருக்குதா? நம்பிக்கைப்பட்டு தான் இருக்குது. எந்த சாமி மேலன்னு கேட்குறீங்க? இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 2 3 இருக்கு. ஒன்று
நேரடியாக ஜெபம் பண்ண உடனே நேராக அக்கௌண்ட்டில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாமி கிடையாது. எல்லாம் சொல்கிறாங்க, நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, மெசேஜ் வந்துச்சு பாருங்கன்றாரு. அப்படி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, சாமியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வருது, உங்களுக்கு இதை செய்கிறாங்க அது செய்கிறாங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லின்னு இருக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம ஒரு பற்றுறுதின்னு வச்சுருக்குது. அப்போ அதை நம்ம எல்லாரும் ஒன்றா அந்த சாமி தான் நம்ம கூட போகிற வழிபாட்டில்ன்றது உறுதி செய்யணும்ல. அதுக்காக நீங்கள் இதை வச்சுருந்தா சொல்லுங்கள். சாமியை நம்புறியா? நம்ம நம்புகிறோம். அவர் எல்லாத்தையும் படைச்சாரு நம்புறியா? எல்லாத்தையும் படைச்சாரு நம்புகிறோம். மனுக்குலத்தை தன் சாயல படிச்சு தன் மூச்சை பகிர்ந்து வாழ்வு தந்தாரு நம்புறியா? எல்லாரும் நம்புறாங்களா? நம்புறீங்களா? நம்புறோம்னு சொல்லுங்க பாவம். நீங்களாம் நம்புறீங்களா இல்லையா சொல்லுங்க தயவுசெய்து. நம்புறோம். அந்த வாழ்ல மனுக்குலம் சிதைச்ச போது அதை மீட்டெடுக்க வந்த கடவுளுடைய ஒரே பொருளையான இயேசுவை தந்தாரு நம்புறியா? நம்புறோம். அவர் வாழ்வுக்கு எதிரான சக்தியோட போராடி பற்றுறுதி நிலைநாட்ட சிலுவை வரைக்கும் துணிஞ்சாரு நம்புறியா? நம்புறோம். பற்றுறுதி நிலைநாட்ட துணிஞ்சவங்க நம்பிக்கையை ஒப்படைப்ப பாதுகாக்க கடவுள் அவர் உயிரோட இருப்பினார்னு நம்புறியா? நம்புறோம். தொடர்ந்து இயேசு மாதிரியை வச்சு எங்கெல்லாம் அச்சுறுத்தலை சந்திக்கிறதோ அங்கெல்லாம் பற்றுறுதியோட பாதுகாக்க சனத்தை தூண்டுற பரிசுத்த ஆவியானவரை நம்புறியா? நம்புறோம். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்துவின் உடலா இருக்கிறாங்க, நீங்க நம்புறீங்களா? ஆமா, திருச்சபை தான் நம்புறோம். சரி, அப்போ நம்பிக்கை கரெக்டா இருக்குது. எந்த சாமியை கும்பிடுறோன்ற நம்பிக்கை கரெக்டா இருக்குது. ஆனா நம்ம உறவு கரெக்டா இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால உறவை கூட நம்ம உறுதி செய்து கொள்ள, புதுப்பித்து கொள்ள, அல்லது ஒப்புரவை நோக்கி நகர்ந்து போக அதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அதனால சும்மா பல நேரங்களில் நம்ம எல்லாம் ஒப்புரவு ஆயிட்டோமான்றோம், கை கொடுத்துக்கணுமான்றோம், சாக்லேட் பள்ளி மிட்டாய் கொடுக்குறோம், எடுத்துன்னு போய் ஓடி என்ன யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் எடுத்துன்னு போய் வீட்லேயே வச்சுக்கிறவங்க உண்டு. ஒழுங்காக அதை ஏற்றுக்க. ஆனால் உண்மையாக செய்யணும். நம்ம அதை செஞ்சுட்டு திருப்பி அதை அந்த உறவை பாதுகாக்கிறதுக்கும் அந்த உறவை தொடர்ந்து அது கொண்டு போகிறதுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும், செயல்படணும். அதனால் இங்கே சின்னதாக ஒரு வேலை செய்கிறோம். ஒரு தட்டில் ஒரு ட்ரேயில் பூ வச்சுக்கிறோம். ஒப்புரவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டில் இந்த பூவை எடுத்துன்னு போய் யாருக்கிட்ட ஒப்புரவு ஆகணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு ஒப்புரவு ஆகிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து செல்லலாம் வழிபாட்டில். பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடியாந்துட போகிறீங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்படியே ஆங்கிலம் சொல்லணுமா? ஆங்கிலத்துல சொல்லுங்க. We consider that when we worship, when we come together to call God and to make a worship glorifying God, it's very essential that we separate our relationship, because scripture says when there is a break or something disturbing in your relationship, that hinders when we come near God. So this is a chance for us now to take a flower and give to someone we would like to reconcile with. If not, this will be placed after the worship. You can take as a souvenir of this worship. Okay then. அப்போ ஒரு புரிதல், நமக்கு எந்த விதமான உறவு முறிசலோ உறவு பிரச்சனைகளோ இல்லைன்றது இல்லைன்னு தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு சடங்குக்காக கேட்கணுமேன்றதுக்காக கேட்டேன். ஒரு சடங்குக்காக பாவம் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஒரு சடங்குக்காக செய்கிற மாதிரி. சரி அண்ணா, அண்ணே அக்கா ஏதோ சொல்றேன். ஒரு 5 minutes கொடுக்குறாங்க. சரி. கேட்கலாம். யாருன்னா கோபமாக்குறீங்களா என் மேல? நான் என் மேல ரொம்ப கோபமாகறவங்க கை தூக்குங்கப்பா. நான் வரேன், இந்த வரேன். ஏன் கிட்டதானா வேற யாருமே இல்லையே. இந்த பஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட்டு போகும்போது 2-3 பேர் கோச்சுக்கு நாங்கள் கேள்விப்பட்டேன். யாராவது நான் சொல்லுங்க.
அண்ணன் தொந்தரவு பண்ணி இவ்வளோ கூட்டின்னு போயிடுறாரு. அண்ணே நாளை நிறைய பூ கொடுங்க. வேற யாரும் ஆஃப் கேம்பஸ்ல கோவமாகற பசங்க அண்ணே எனக்கு எதுக்குன்னு ஆசையா இருக்கு, வேட்டி கலந்து வந்து. ஆசையா இருக்கா? உனக்காக நான் செய்யறேன், யாருன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி நான் கடைசியா கொடுத்துருக்கேன். சரி, நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல எதுவுமே தடையா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு எல்லாம் மனசெல்லாம் குளிர்ந்துருக்குது. இதான் ரொம்ப பரட்டா சொல்லுவாரு, மனசு குளிர்ந்துருக்கணும் வழிபடும் போது, குளிர்ந்துருக்குது. அதனால பைபிள் வாசிச்சிடலாம் நேரடியா. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 2 அரசர்கள் திருமொழிகள் 1 முதல் 7 வரை. 2 அரசர்கள் திருமொழிகள் 1 முதல் 7 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 440. ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்தல். அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியவனாகிய என் கணவர் இறந்துவிட்டார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், உம் அடியவளாகிய என்னிடம் களையத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா, நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடம் இருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, இறைந்தவற்றை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தம் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெயை ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தம் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்றுவிட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு, எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் என்பதை படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளை உமக்கே மாற்றி உடித்தாகுக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி திருத்தூதர் பணிகள் பிரிவு 5 திருமொழிகள் 12 முதல் 16 வரை. திருத்தூதர் பணிகள் பிரிவு 5 திருமொழிகள் 12 முதல் 16 வரை. Today's reading is given from the Acts of the Apostles, chapter 5, verses from 12 to 16. Book of Acts, chapter 5, verses from 12 to 16. மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் உருமானத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமுற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றி இருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமுற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து முடித்தாயிற்று. கடவுளை உமக்கு மாற்றி உரித்தாகுக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி நற்செய்தி பாடம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 முடிய. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வரை. ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்த பொழுது கலிலேயா யூதேயா பகுதியில் உள்ள எல்லா ஊர்களில் இருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசாரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்காக ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு
சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசுவின் முன் வைக்க வழி தேடினார். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரையின் மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கடவுளுடைய பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமின்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்ந்துணர்ந்து இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? உன் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போ என்றார். உடனே அவர் அவர்களை முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய்மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் நின்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். வாசிக்கும்படியாக வேத பகுதி வாசிக்கம் உண்டாயிற்று. ஒரு போதகரம்மா என்கிட்ட சொன்னாங்க, டிடிஎஸ் சேப்பல்ல உட்காந்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரையும் தரையில உட்காந்துருக்கீங்க, அப்படி பண்ணும்போது பண்ற ஒரு முகம் தெரியும். இந்த சர்ச்சில் மெம்பரா வந்து அவங்க போட்டி போட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்களாம் நாயக்கு வந்து அடக்கம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டார் போதகர். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரோட்லயே கடைசி வரைக்கும் போங்க. அந்த கடைசியில ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது, பெந்தகோஸ்தல் சபை ஒன்று இருக்குது. அங்க போய் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? ஆமா ஐயா, இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறீங்க, தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, நான் காயப்படுத்துறதுக்காக பேசுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். உங்க அங்க போய் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். உடனே இந்த நபர் எழுந்துட்டார். எழுந்துட்டு, நான் ரொம்ப பாசமா வளர்த்து நாய், இந்த நாயை யார் அடக்கம் பண்றாங்களோ அந்த திருச்சபைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். பாஸ்டர் உடனே, தயவுசெய்து ஐயா உட்காருங்க, உட்காருங்க, ஏன் முன்னாடியே சொல்லி இது ப்ராட்டஸ்டன்ட் நாயிங்க அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை விட்டுருக்க மாட்டேன், நம்ம நாய்ங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணி பல நேரங்களில் நம்மளுடைய நம்பிக்கைய சூழ்நிலை மாத்திக்கிட்டே இருக்கு, பற்றுறுதிய வடிவமைக்குது. அது நமக்குள்ளவே ஏற்படுற மாற்றம் வடிவமைச்சா பரவாயில்ல, வெளி மாற்றங்கள், வெளி சூழல்கள் நம்முடைய பற்றுறுதியை வடிவமைக்கக்கூடிய காரணிகளாய் மாறிடுச்சுன்னா அதான் ரொம்ப டீப். When the context demands a change in our faith, that is the worst thing for a religious person. It should not be. Our faith should demand the context to be have a change. It should transform the context, not the context defining our faith. அப்போ faithனா என்ன? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. faithனா என்ன? அப்படி நம்ம faith அப்படின்றதுக்கும் நம்பிக்கைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? faith இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்கா? நம்பிக்கைன்னா பற்றுறுதி என்ன? அப்போ ஒரு ஒரு சும்மா ஒரு எங்களுக்குள்ள புரிதல், எங்களுக்கு எல்லாரும் ஏற்புடையதா இருக்கும் தெரியல. நம்பிக்கை என்பது யாருக்கு வேணா இருக்கும், சமய பற்றே தேவை கிடையாது. நம்பிக்கைக்கு சமயப்பட்டு தேவையா? For a person to have a hope, is it very essential that that person should be a religious person, have faith in God? Is it so? No, I don't think so. இல்ல, யார் வேணா வைக்கலாம் நம்பிக்கை. கடவுள் மீதே நம்பிக்கை இல்லாத கூட நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக நம்பிக்கை வைக்கலாம். இல்லங்க, நம்பிக்கையோட போற முடிஞ்சது விஷயம், நம்பிக்கையோட போகலாம். நம்பிக்கை சமயம் சார்ந்தது கிடையாது. ஆனா பற்றுறுதி சமயம் சார்ந்தது. அதுல கடவுள் இருக்கிறார். More and more faith is very religious. It's not secure. Even an atheist
can have hope, but only a religious person can have faith, because faith is determined by our experience. Hope is something of the future, any single second of the future. நம்பிக்கை என்பது அடுத்த நொடி பொழுதை குறித்தது, நாளைக்கு, அடுத்த நிமிஷம், அடுத்த வாரம், இதை குறித்த நம்பிக்கை. ஆனா பற்றுறுதி என்பது நம்ம வாழ்வின் பட்டறிவு. கடவுள் வரலாற்றில் குறுக்கீடு செய்ததனுடைய உறுதி அது. அதன் மேல நம்ம வச்சிருக்கிற உறுதி. கடவுள் எகிப்திலிருந்து விடுதலை செய்தார், இதுல இருந்து எழும்புற பற்றுறுதி தான் கடவுள் சொல்லுங்க விடுதலையாளர். கடவுள் தண்டிப்பதில்லை. காரணம் வந்து கூச்சலாம் போட்டிருந்தார். ஏன் தண்டிக்க மாட்டாருங்க? வெதனா வரும் பேசாத எங்கிட்ட. ஏன் தண்டிக்க மாட்டார்? கண்டிப்பாங்க இல்ல. கடவுள் மன்னிக்கிறவர், ஏற்றிருக்கிறார். இதுல இருந்து வந்து பற்றுறுதி என்ன? கடவுள் என்னது? அன்பானவர். கடவுள் அன்பானவர். பற்றுறுதியை நம்ம டெவலப் பண்ணோம். இதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில, பட்டறிவின் அடிப்படையில, கடவுளுடைய குறுக்கீடின் அடிப்படையில பற்றுறுதியை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், வடிவமைக்க. அதுதான் உறுதியா சொல்லணும். Church ஒரு faith creed, when church affirms a faith creed, that is out of the experience community. That's a faith journey. Through that faith journey, we construct a creed, an affirmation statement. அப்படி நம்முடைய நம்பிக்கைக்கும் பற்றுறுதிக்கும் வேறுபாடு. எதை நாம் வரலாற்றிலே கடவுளுடைய குறுக்கீட்டின் வழியாக நாம் நம்புகிறோம், அதை உறுதியாய் நம்புகிறோம். அதை அடிப்படையிலே நாம் எல்லாத்தையும் கட்டி எழுப்புகிறோம். பற்றுறுதி அறிக்கை. அப்ப பற்றுறுதி அறிக்கை இது ஓகே. அப்ப வாழ்வுனா என்ன? அடுத்த கேள்வி, வாழ்வுனா என்ன? எல்லாமே வாழ்வாயிடுமா? எல்லாமே வாழ்வாயிடுமா? எல்லாத்தையுமே வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? நம்ம சுரண்டி உழைக்கிறார் ஒருத்தர், உழைப்ப சுரண்டி வாழ்க்கை நடத்துறார். அவருடைய வாழ்தலை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய வாழ்தலை நாம் வாழ்வு என்று சொல்ல முடியுமா? நிரவ் மோடி இது வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய முதலாளிகளுடைய இதை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு விவசாயிய கூலியினுடைய வாழ்க்கையை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? எதை வாழ்வுன்னு சொன்னா? இதுல விவசாயியுடைய சாதாரண வாழ்வையை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? அல்லது சுரண்டி பிழைக்கின்ற ஒருவருடைய வாழ்க்கையை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? எது சொல்லலாம்? சாதாரண வாழ்வு அப்படின்றது இன்னொரு வாழ்வை அது சேர்த்து வளர்க்க வேண்டும். இன்னொரு வாழ்வை சுரண்டுச்சுன்னா அப்ப அவர்கிட்ட இருக்கிறது என்ன கிடையாது? வாழ்வு கிடையாது. அவர்கிட்ட இருக்குது வாழ்வுக்கு எதிரான ஆற்றல். வாழ்வுக்கு எதிரான ஆற்றல். வாழ்வு என்பது எப்பவுமே என்ன பண்ணும்? என்ரிச் பண்ணும். சுத்த சூழலையே என்ரிச் பண்ணும். எங்க வாழ்வு இருக்குதோ அங்க பூத்து குலுங்கணும். அன்பு நிலை விதைச்சு பாரு, உரமா பூத்து குலுங்கும். வாழ்வு எங்க இருக்குதோ அங்க பக்கத்துல எல்லாமே இருக்கும். செடி வச்சுங்களேன், ஒரு செடி ஒரு இடத்துல வளருது, அதை சுத்தி ஒரு வாழ்வு இருக்குன்னு அர்த்தம். புழு இருக்கும் கட்டாயமா பக்கத்துல. அங்க ஒரு பட்டாம்பூச்சி வந்து போவோம் செடி இருக்குன்னா அந்த இடத்துல ஈரம் இருக்கும். அந்த வேறு ஈரத்தை வச்சுன்னு இருக்கும், மாய்ஸ்சர் வச்சுன்னு இருக்கும். வாழ்வு இருக்கும். வாழ்வு இருக்குன்னா பக்கத்துல ஃபுல்லா வாழ்வு. எங்க வாழ்வு இல்லையோ, எது வாழ்வு இல்லையோ, எது வாழ்வுக்கு எதிரானதோ அதை சுத்தி வாழ்வு வளரவே முடியாது. அது எங்க இருக்குதோ அங்க மொத்த வாழ்வு என்ன பண்ணாது? மொத்த வாழ்வு அழிச்சிடும். ஒரு மீத்தேன் கம்பெனி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பக்கத்துல வாழ்வே முடியாது. அப்ப வாழ்வு டிஃபைன் பண்ணணும், விளக்கணும். எது வாழ்வு அப்படின்னு விளக்கணும். வாழ்வு என்பது உன்னோட வளர்த்து இருக்கிறது. அப்ப இருக்குது, சக்திகள் இருக்குது, ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது, தகவல்கள் இருக்குது. வாழ்வு என்பதை விளக்குவதற்கு தகவல் இருக்குது. அந்த வேல்யூஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அது வாழ்வு. அந்த வேல்யூ ஃபுல்ஃபில் பண்ணல, அந்த தகவலை அது கையாளவில்லை, அந்த தகவலை காப்பாற்றவில்லை, அந்த தகவல்களோடு இல்லை என்றால் அது வாழ்வுக்கு எதிரானது. மூணாவது கேள்வி, ஏன் இந்த பற்றுறுதி இந்த வாழ்வை காப்பாற்றும்? ஏன் இந்த பற்றுறுதி வாழ்வை காப்பாற்று? ஏன் செய்யணும்? அதுக்குதான் இன்னைக்கு பகுதி இருக்கு. இந்த பகுதியை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கலாம்.
ஏன்னா சில பேர்கிட்ட சில கேள்வி இருக்குது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா வெளியே ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸ்டேட்மெண்ட். அங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கடை இருக்கிறாங்க, அவங்க இறைவாக்குனர் மனைவி, அவர் எலிசா வந்தார், காப்பாற்றினாரு, முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். Chapter 5, verses 17 to 26. The theme is a life-saving faith. These themes demand to define what is faith and what is life. Can you expect all livings are faith, or is there any value system to define life? We cannot consider a dictator living as a life, or manipulate nor oppress living can be considered as a life. Life is something that enhances another life. Life is shalom, well-being of others and of self. And anything others that this is not life. What is faith? Is there any difference between faith and hope? Hope is indifference to religion, but faith comes with religion canonization. Hope is of a future. Faith is something that we build out our experience, divine intervention in history. So why should our faith save any life? When we look from the scriptures of Hebrew, tell us about a faithful, perfect life and the trouble faced by his family. Faithful people always encounter suffering. They are ones who does not compromise with the power of anti-life. If this is a life of the women and children of the prophets, not saving them, it's become to the people living faith. Those who live holding the life, the value of life. Therefore, the faith of Elijah who believed God as a life givers into the context and saved life of children and the women for the oppressive power structure, knowing that there is involvement in it. From the gospel, we get to know about the people who voluntarily take the persons who compare for years to be healed by Jesus. Be given aware that he is where men and people who are in connected these persons may pollute the faith that is proposed by the high priest forbidden community to care for the paralyzed one. But this friend stands in this midst with those teachings, and Jesus reward this faith. Therefore, friends, faith is not just as a word, it is in action. Life is important than faith. May God bless us. ஸ்தோத்திரிக்க ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படியாயிலும் இந்த ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு செய்யப்படுகிற ஆண்டவரே, இந்த கல்லூரியில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்துக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பணியாளர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். முதல்வர் அவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மற்ற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க இதை பயின்று வருகிற ஒவ்வொரு மாணவர்களுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, எப்பயாவது ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் உருவாக்கி வருகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கு கொண்டு செய்யப்படுற எல்லா நல்ல கிரியைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலேஜ் இன்னும் மேன்மேலும் ஆண்டவரை வளர்த்து உங்களுடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்த வேண்டுமா என்று செபிக்கிறோம். இம்மட்டுமாக செய்யப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உங்களோட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா
ஆண்டவர் எல்லாருக்கும் இருப்பாரு. சந்தோஷமா போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. Thank you so much. So emotionally presented and very meaningfully challenged. Thank you, Daya, for your commitment and faith. Fellowship members, maybe they are very young in their faith journey. So maybe you have to learn from Anna a lot. It's so vibrant. Thank you so much. Thank you so much for the Northeast friends for teaching that beautiful bamboo dance. Shall we clap for them? Thank you very much. It is so wonderful that the Tamil students learn from you. Thank you so much. Keep doing this often. And also thank you for all the other people like chapel stewards and chapel secretary and the chaplain for encouraging each and everyone to use this open air chapel again. Thank you for children for their beautiful dance and verse, memory verse. And I am here to welcome two couple with us. One is Mr. Bino and Jenny, who is newly married, just have arrived to our campus. Please come forward, Jenny. Bino got married June 24th, and Jenny is his wife. So shall we welcome them? And we have garland. Who is having the garland? Our chapel secretary is. Please give it to them. நீங்க தான் ஒருத்தர் மாற்றி போட்டுருணும். And yes, I am calling one more couple. Please wait. Raja Singh and his wife Daris. Please come forward. They are our seniors. Rano is very latest, newly married. Before them, Raja Singh, our final year BD student, and his wife. Please. இங்கே வாங்க ராஜா சிங், வெக்கப்படாதீங்க. ராஜா சிங் வந்து எங்க ஃபெலோஷிப் சேர்ந்தவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போத் ஆஃப் தெம் ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் ஹியர் இன் திஸ், ஸ்டேயிங் இன் திஸ் கேம்பஸ்.
So please go ahead, welcome each other. தயா வாங்கலை, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வாங்கலை. இந்த ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கடகடான்னு பின்னாடி பின்னாடி உயரமாக இருக்கிறலையும் கொஞ்சம் நில்லுங்க. இந்த ஃபெலோஷிப்பில் இவங்க வெல்கம் பண்ணப்பட்டார்கள். இதுக்கு ஒரு பதிவு. பின்னாடி உயரமாக ஏறி கூட நிற்கல. முகம் ரொம்ப, ஏன்னா பேக்கில் வந்து ரொம்ப லைட் இருக்கு. ஸோ ஃப்ளாஷ் ஆகிட்டு smile please, all of you. Yeah, please smile now, smile fast. Thank you so much for all of you. Have a pleasant evening and go and have your food, please. சில பேருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப புதுமையான சில முகங்களை பார்ப்பீங்க நீங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த வழிபாடை சிறப்பிக்குவதற்கும் இன்னும் அதிகமா இதனுடைய கொண்டாட்டத்தையும் இதனுடைய பொருளையும் கூட்டுவதற்காக வந்திருக்கிறாங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. ஸ்டீவ் வந்து இது ஃபுல்லா இதை வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காரு, வழிபாட ஃபுல்லா. அப்புறமா அங்க 2 பேரு ஐயா வந்து சொல்லிட்டோம். நாம பிரவீன் வந்து ஃபுல்லா சவுண்ட் சிஸ்டம் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. நம்ம வெளியே இருந்து வந்து அவங்களாட்டு வந்து இதை வந்து இன்னும் ஓப்பனர் சாப்பிள் பண்றதுனால கொஞ்சம் சத்தம் வரணுன்றதுக்காக எல்லாருக்கும் நல்லா கேட்கணுன்றதுக்காக சிறப்பான வேலைகளை பண்ணி ஒரு 12 மணி நேரம் இங்கே வேலை இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கூட இருந்து. இவங்க எல்லாருக்கும் எங்க ஃபெலோஷிப் சார்பா நன்றி.